P and Q started together a business with the initial investment of 8,000 and 16,000 respectively, and the time period of their investment is 4:3. ஸோ பியோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4,000. அப்போ கியூவோட ப்ராஃபிட் என்னன்னு கேட்குறாங்க. எப்போதுமே கொஷினை படித்ததுக்கு அப்புறமா கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க பிஸ்னஸில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு. 2 பேர் இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி அண்ட் கியூ. பியோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8,000 அவங்களோட பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட். கியூவோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16,000. ஸோ கொஷனில் இன்னொரு வேல்யூவும் கொடுத்துருக்காங்க, டைம் பீரியட் எவ்வளோ மாதம் இல்லை எவ்வளோ வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற வேல்யூ அவங்க 4:3 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக 4:3ன்னு எடுத்தாலுமே உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும், இல்லை 4x 3xன்னு எடுத்தாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஏன்னா இப்போ நீங்கள் ரேஷியோ வேல்யூ இல்லை 4x 3xன்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் எப்படி கேன்சல் ஆக தான் போகுது. ஸோ அதனால் அவங்க கொடுத்துருக்கிற ரேஷியோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது ரேஷியோ, அதனால் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். இப்போ 3 0 இங்கே அடிச்சிடலாம், இங்கே ஒரு 3 0 அடிச்சிடலாம். ஸோ 1 8s are 8, 8 2s are 16, 1 2s are 2, 2 2s are 4. ஸோ கடைசியாக அந்த 2 பேர் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2:3 ரேஷியோவில் கிடைக்கணும். இப்போது கொஷனில் பியோட ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4,000. பிக்கு எவ்வளோ மடங்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 மடங்கு. அப்போ கொஷனில் கொடுத்தபடி 2 மடங்கு ப்ராஃபிட்டு பிக்கு கிடச்சது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,000. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கியூக்கு எவ்வளோ கிடச்சிருக்கோன்னு. ஸோ கியூவோட ப்ராஃபிட் ரேஷியோ 3 மடங்கு ஈக்குவல் டு எக்ஸ். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 2s are 2, இதை அடிச்சிங்கன்னா 2,000. ஸோ 3 அந்த சைடு போயிடும், எக்ஸ் இந்த சைடு போயிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 6,000. ஸோ கியூவோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,000.